எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட்டில் கூட நான் பாக்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரெயினிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா. அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களோட ஆட்சியில? கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் முதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், குறு சிறு நிறுவனங்களுக்காக கடன் உத்தரவாத திட்டம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், உங்களுடன் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம், நம்மை காக்க 48 இறக்கி, பாதம் காப்போம், இதயம் காப்போம், கலைஞர் கைவினை திட்டம், ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், மகளிர் விடியல் பயணம், கலைஞர் கனவு இல்லம், அன்பு கரங்கள், அன்பு சோலை, தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை திட்டம், ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி, தூர்த்து போன சக்தி. இது அற்புத புலி, இது அதிசய புலி, இது அபூர்வ புலி, இது அம்சமான புலி, இது சிறப்பான புலி, சிவப்பான புலி, செம்புலி, சீரும்புலி. ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. டேய் டேய், ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒண்ணாலடா, போடா அப்படி போடா. ஆண்டிபட்டியில பிளேன் இறங்கி அரை மணி நேரம் ஆச்சு, இன்னும் ஏர்போர்ட்ல என்னடா பண்ணிட்டு இருக்க? பாமைக்கு வந்தியா? டேய் தீவிரவாதம் நீயே. வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மள தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல ராஜா. நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்ல. நிர்வாகம் பொறுப்பில்லை. என்ன சார் சொல்றீங்க? மிரட்டுறீங்களா இன்டைரக்டா? இவங்க தானா அது? இன்னைக்கு காலையில பேப்பர் படிக்கும் போது ஒரு நியூஸ் பார்த்தேன். நம்ம அண்ணா திருச்சி கிழக்கு தொகுதியில ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்றி தெரிவிக்க போறாராம். ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் ரோடா சுத்துவாராம். ஆனா நன்றி மட்டும் ஒரு இடத்துல மீட்டிங் போடுவாராம். தொகுதி மக்கள் எல்லாம் பஸ் ஏறி ஆட்டோ பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் நன்றி வாங்கிட்டு வரணுமா. தயவு செய்து முண்டி அடிக்காதீர்கள். எல்லாருக்கும் போதுமான அளவு நன்றி ஸ்டாக் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன நீங்க தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கி இருக்கிறாங்க. படர்ந்த முகத்தில் பழம் இருப்பதை பார்ப்பதற்கு சகிக்கவில்லை பிரபு. ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ். அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. ஓ தூய தமிழ். இந்த டிவிக்கு ஓட்டு போட்டவங்கெல்லாம் உங்க மூஞ்சில நீங்களே காரி துப்பிட்டு தொடச்சுக்கோங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த ஆட்சியில எது நடந்தாலும் இப்படிதான் பழிய தூக்கி போட போறாங்க. விஜய் ரசிகர்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் கேட்கறானுங்கன்னு பார்த்தா தலைவரே இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன வந்து ஒரு முதலமைச்சருக்கான தகுதி தராதரமே இல்லாம பேசுறாரு விஜய். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ரொம்ப கேவலமா இருக்கு பாக்குறதுக்கு. சீன் போட்டா பத்தாது வாயில. அங்க டெல்லியில பத்திரிகையாளர் கூப்பிட்டா ஒளிஞ்சு அடிச்சு ஓட வேண்டியது. இங்க பெரிய லிஸ்டா எழுதி கொடுத்துறேன்னு வந்து இங்க ஓவரா சீனை போட வேண்டியது. காலம் வராதப்பா. சரி இருக்கட்டும். தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக என்ன ஒரு சொல்றது, தூர்த்து போன சக்தியாவும் ஆயிடுச்சு. டயலாக் எல்லாம் அப்புறம் பேசலாம். எவனாவது எழுதி கொடுத்தா அதை எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டி முளைக்கி பேசுறதுக்கு எவனால வேணா முடியும். இதெல்லாம் ஒரு திறமையே கிடையாது. திறமைங்கிறது சொன்னதெல்லாம் செய்யறது.
நம்ம மக்களுக்காக இவ்வளவு வேலை பாக்குறோம். ஆனா இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்றாரு, அது பண்றாரு, இது பண்றாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடிச்சு விட்டு நான் அதை நினைச்சு அழலீங்க. இந்த நாட்டு மக்கள் இவங்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களே நினைச்சு அழறங்க. என்ன முடியும் என்ன முடியாது, தன்னோட தகுதி என்னன்னு தெரியாம வாய்க்கு வந்ததை பேசிட்டு இப்ப வந்து வழி இல்லை என்னட்டு டிஎம்கே அப்படின்னா டிஎம்கே நல்லா உருட்டி வச்சிருக்கோம், நீ வந்து அள்ளி உருளான்னு வந்தியா? ராத்திரியில விளக்கு பிடிக்கிறவன நான் பாத்திருக்கேன், பகல்ல பல்ப பிடிக்கிறவன் இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டு சம்பாதிக்கணும், இப்படி என்ன நீட்டி முளைக்கு பேசிட்டா எல்லாம் சரியாயிடுமா? நீட்டி முளைக்கு பேசுறது முக்கியம் இல்ல, வளர்ச்சி முக்கியம், திட்டமிடல் முக்கியம். நான் எல்லாத்தையும் அறுத்து தள்ளிடுவேன் அப்படின்னு வாயால சொல்றது பெருசு இல்ல, அறுத்து தள்ளுறதுக்கு தெளிவான பிளான் வச்சிருக்கணும். வச்சு ஒரு ஊர்கா கூட போட முடியாது. ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. ஐயோ மீண்டுமா? இல்ல சார், பார்த்தது இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது. அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் யார்கிட்ட வச்சுக்கிறாத. ஒத்த கால தனியா வெட்டி போடுவோம். என்ன ஆட்டுற? 2 காலையும் வெட்டி போடுவேண்டி. அப்புறம் வண்டி வச்சுதான் தள்ளிட்டு போனோம். இனிமேல் அந்த வாத்தியா வீட்டு பக்கம் போன ஏன் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா 6 o'clock வர்றதுக்கு இப்பயே வெயிட் பண்ணணுமா? இந்த பச்சை பிள்ளை இந்த வெயில்ல வரணும் அவசியமா? கேட்டா சிஎம் வராரு அதனால நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பாவங்க. மாற்றம் வரணும்னு நினைச்சோம், கண்டிப்பா மாற்றம் கொண்டுட்டாங்க. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாதா? ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான், சொல்லு. நீதான் தைரியமா நாளை சொல்லு. எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி 10ஆம் கிளாஸ்லயே கோட்டை விட்ட முட்டாப்பைய. தலைவரே, அவர் ஒரு தற்கொலைன்னு எனக்கும் தெரியும். எல்லா மீடியாவும் அவரை பத்தியே வாய் வலிக்க பேசுவாங்க. செல்வி ருத்ராவின் கோரிக்கை மிகவும் நியாயமானது. முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்துங்க. எதுக்கு தாண்டா கரண்ட் ஆஃப் பண்றீங்க? சொல்லிட்டு தான் ஆஃப் பண்ணீங்களா? என்ன ஊர் பக்கம் நம்ம ஒரு சாவுக்கு போறோம்னா போற வழியில ஒரு காரோ வேனோ பஸ்ஸோ புடிச்சு சொந்த பந்தத்தெல்லாம் தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிட்டு போறது இல்லையா? அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த அக்கா எங்கன்னா வழியில நின்று இருந்திருக்கும், கையை கையை காட்டிருக்கும், சரி தெரிஞ்சவங்களாச்சுன்னு ஏத்தின்னு போயிருப்பாரு. அவ்வளவுதான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. ஐயோ, எவ்வளவு திறமையை வச்சுட்டு அலைகிறாயா? அட போங்க. சிரிப்பானூலி வந்து கமெண்ட்ல வேற சும்மாவே சிரிப்பானூலி. அண்ணன் விஜய் அண்ணன், சிஎம் அண்ணன், சக்கரை காரை கொண்டாந்து கேளுங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி தானே நீ நடிகர்ன, அதனால நீ போவன. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் அமைச்சரு. இவன் ஏன் இவ்வளவு சோகமா பேசிட்டு போறான்? அப்புறம் அக்கா, பென்சில் அக்கா, திரிஷாக்கா, எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட. நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? என்னடா சொல்ற? நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? நீ காமெடி டைம் இல்லடா, என்னோட சென்டிமெண்ட் டைம்டா. திரிசா அண்ணி விஜய் அண்ணா கூட சேர்ந்து கான்வாய் பாதுகாப்போட போனாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் திரிசா அண்ணியா கேவலமா அசிங்கமா ஆபாசமா சோசியல் மீடியால திட்டிக்கிட்டு இருக்காங்க. பிளே பாய் மாதிரி ட்ரிஷா ஒரு பிளே கேர்ள் பேசிக்கலி. சோ அவ வந்து விஜய லவ் பண்ணல, விஜய யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கா. இது சங்கீதாவே பல தடவை எடுத்து சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு உன்னை யூஸ் பண்றா. she treats விஜய் very very badly. புஷ் அண்ட் புல் மெத்தட், இந்த கேஸ் லைட்டிங், கோஸ்டிங் எல்லாம் மாஸ்டர் ட்ரிஷா, PhD. நான் ஒன்னே ஒண்ணு உங்களை பார்த்து கேட்கிறேன்டா, ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையுமா? சொல்லுங்க.
ஊசி இடம் கொடுக்காம நூலு நுழையுமா? ரெண்டுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது இல்ல இல்ல. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்.